இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லெஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வெரி வெரி லோ. லாஸ்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு $692. ஆனால் வந்து நம்ம இந்த வாரம் வந்து எதிர்பார்த்தது ஒன்லி 230 சம்வேர் பிட்வீன், அவ்வளோதான். அப்போது ப்ரைஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி சட்டில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பழையபடி. யூஸ்வலாக அவனோட இது மேக்ஸிமம் ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து ஒரு 200-250, அதுதான் வீக்லி ரேஞ்சு. ஸோ அது வரான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான். அதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வீக்லியில் ஒரு பெரிய கேண்டில் எடுத்தால் கூட ஒரு 84, 100 இவ்வளோ தான் வந்து ஒரு வீக்லி கேண்டிலோடைய ஆக்சுவல் மூமெண்டமே கோல்டோடது இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் 108. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அவன் கொடுத்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி மொமெண்டம்லாம் வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப தலைகீழாக புரட்டி போட்டுச்சு. யாருமே எதிர்பார்க்காத ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை வந்து ப்ரைஸ் வந்து ரன் பண்ணி இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ ரைட் நவ் வி ஹாவ் டிஸ்பிளேஸ்டு எவ்ரி திங். ஸோ கீழே டிஸ்பிளேஸ் ஆகி வீக்லி ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸு இப்போ ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு. தட்ஸ் கிளாசிக். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து கம்மிங் வீக்கில் வந்து நிறைய நியூஸ் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே we have CAD holiday, US bank holiday. So Monday likely less volume, ஓகேவா. அண்டு சைனீஸ் நியூ இயர்னால 1 வீக்குக்கு சைனீஸில் பெருசாக ட்ரேட் நடக்காது. இந்த செகண்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி, தேர்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி வந்து லைட்ஸ் ஸ்லோவாக தான் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து டியூஸ்டே யூஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் நியூஸ் கிடையாது. ஸோ புதன்கிழமை we have only FOMC மீட்டிங் மினிட்ஸ், அது மட்டும்தான் எக்ஸ்பெக்டட். மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. அண்டு மற்றபடி தேர்ஸ்டேவும் பெரிய நியூஸ் இல்லை. ஃப்ரைடே வி ஹாவ் ஸ்மால் நியூஸஸ் ஃபார் ஜிபிபி அண்ட் யூரோ. ஸோ கோர் பிசி இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து ஏதாவது ஒரு சின்ன இது அட்வான்ஸ் ஜிடிபி குவார்ட்டரோடது என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். மற்றபடி வந்து இந்த வாரத்தில் பெரிய நியூஸ் இல்லை. அதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த நியூஸ் இல்லை. ஆனால் குளோபலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரிஃப் டெசிஷன் வந்து February 20th வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இது வந்து அமெரிக்கா வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப்க்கு அகெயின்ஸ்டாக. அதே மாதிரி சைனீஸ் நியூ இயர், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ட்ரேட் டீல் வந்து தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் சைன் பண்ணியிருக்காங்க. டேரிஃபை குறைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வர்றதுனால நெக்ஸ்ட் வீக் ஈவன் இந்தியன் மார்க்கெட்டே ரொம்ப ஸ்கேரியாக தான் இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஃபாலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஃபெட் சேர்மேன் வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட்டோட பேலன்ஸ் ஷீட்டில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்திருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி வந்து ரேட் கட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலோ இல்லை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொன்னாலோ எதுவாக இருந்தாலும் அந்த புது மெம்பர் வந்து பேசுகிற வரைக்குமே கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் கொஞ்சம் கன்சர்னாக இருக்கும். ஒன்ஸ் அவங்க பேசி ஒருவேளை டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுன்ற முடிவு வந்துச்சுன்னா கோல்டு மறுபடியும் கீழே விழுந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து பிலோ 4000ன்றதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா. பட் நெக்ஸ்ட் வீக் எனக்கு அதுக்கான ஐடியாலஜி வந்து தெரில. ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஓப்பன் ஆகி வி ஹாவ் ரீட்ரேஸ்டு பேக். ஸோ ப்ரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக மந்த்லி ஓப்பன் வந்து நல்லா பண்ணிச்சு. ஓப்பன் லோ ஹை சூப்பராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெய்லியில் பார்க்கும்போது தெரியும். ஸோ மந்த்லி ஓப்பனிங்கே ஓப்பன் ஆகிட்டு லோ. ஸோ இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிட்டோம். நான் வந்து மந்த்லியை வந்து குவார்ட்டராக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ வந்து 4 வீக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 வீக்ஸை பிரிக்கும்போது 2 வீக்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 வீக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு 50% வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹை டு லோ இந்த ரீசெண்ட் ஸ்விங்குக்கு வந்து நல்ல ஈக்லிபிரியமில் போய் ட்ரேட் ஆகிட்டாங்க. இந்த ரீசன்ட் வீக்லி அண்ட் டெய்லியில் நல்ல ஒரு இம்பேலன்சஸ். ஸோ அதெல்லாம் ரீஃபைன் பண்ணிட்டாங்க, நல்லா ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. ப்ரைஸ் ஆனால் இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு, க்ளோஸ் வைக்க முடியாமல். ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம வந்து மண்டேலேருந்து பார்க்கலாம். ஆனால் மண்டே பார்க்கலான்றதுக்குள்ளே சைனீஸ் ஹாலிடேஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு கொஞ்சம் கஷ்டமானதான். ஸோ நான் வந்து எப்படி எதிர்பார்க்குறேன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து புல்லிஷாக, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் பேரிஷாக தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்ச் ஏப்ரலில் நிறைய டெசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மோஸ்ட் லைக்லி கம்மிங் பேக் டு 4000, பிலோ 4000ன்றது ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ அதனால் 50% ஆஃப் த மந்த் வந்து டன். ஸோ 2 வீக்ஸ் வந்து சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போயிருக்கு மந்த்லி ஓப்பன்லேருந்து. எனக்கு இப்போ என்னன்னா ப்ரீவியஸ் வீக்குக்கு உள்ள க்ளோஸ் ஆகிருக்கிற ஒரே ரீசன்னால
இன்சைடில் க்ளோஸ் ஆகிருக்கிற ஒரே ரீசன்னால் ப்ரைஸு மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேருந்தே ஸ்விங்கு கீழே விழுகலாம். ஏன்னா சில்வரும் அதே மாதிரியான பேரிஷ் மொமெண்டமில் தான் இருக்கான். சில்வர் வந்து ரொம்பவே பேரிஷ் மொமெண்டமில் இருக்கான். சில்வரை பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக செல் கேண்டில்ஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சில்வரும் வந்து என்ன மேக் பண்ணிட்டு வரும் அப்படின்னா லோவர் ஹை மேக் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் மந்த்லி ஓப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்த்லி ஓப்பன் இஸ் ஹியர். ஸோ மந்த்லியில் நமக்கு வந்து மந்த்லி ஓப்பனுக்கு மேலே நல்ல ஒரு எஸ்எம்டி, ஸோ அந்த எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோவர் ப்ரைஸஸ் தான் எதிர்பார்ப்போம். நானுமே லோவர் ப்ரைஸஸ் தான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்கு நமக்கு தேவை ப்ரீவியஸ் டே லோ வில் பி அவர் ஸ்ட்ராங் லிக்விடிட்டி அண்டு அதுக்கு கீழே போகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீப் பண்ணிட்டாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிஜெக்ஷன் பிளாக் கிடைக்கும். ஸோ வி ஆர் ஹேவிங் ரிஜெக்ஷன் பிளாக். பட் கோல்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை, சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மி. அவன் மேலே கிளம்பி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு போகிறதுன்றது வாய்ப்பு அதிகம். ஆனால் எடுத்தாலும் அவன் கீழே தான் போவான், அவன் மேலே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் கோல்டை வந்து இந்த வீக் ஹையை தூக்குனாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து அதை எப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ ரிஜெக்ஷன் பிளாக் வீக்லியில் 4 ஹவரில் வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே நிறைய லிக்விடிட்டிஸை விட்டுட்டு போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 50%லேருந்து ரிஜெக்ட் ஆகணும்னு தான் நினைப்போம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் வந்து நடக்குமா என்னன்றது தெரியல, நல்லா தான் போயிருக்கு. ஸோ பிடிஆர்ஏஸை பொறுத்த வரைக்கும் புல்லிஷாக எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் அவன் ப்ரீவியஸ் வீக் ஹையை மட்டும்தான் தூக்கியிருக்கான். ஸோ இது மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் 2 திங்ஸ். எனக்கு இந்த லிக்விடிட்டியை வந்து ஒரு மைனர் பை சைடு லிக்விடிட்டியாக நான் வச்சுக்கிறேன். இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தால் ஓகே. அப்படி இல்லை சில்வருக்காக வந்தே ஆகணும்னா, சில்வரால் வர முடியலன்னா இவன் இதை ஸ்வீப் பண்ணிட்டு தான் நம்மளுக்கான மொமெண்டம் கொடுப்பான். அதை ஸ்வீப் பண்ணிட்டு கொடுக்கும்போது வி வில் பி ஹேவிங் எ கிரேட் டீல் டுவர்ட்ஸ் டார்கெட்டிங் திஸ் லோஸ் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில். நமக்கு வந்து இது ஒரு மைனர் செல் சைடு லிக்விடிட்டி அண்ட் திஸ் வில் பி த மேஜர் செல் சைடு. ஸோ இது வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து செல் சைடை வந்து அட்டாக் பண்ணியே தீரும். ஸோ அதனால் பிலோ 4500 4500க்கு கீழேயே வந்து ப்ரைஸை கொண்டு போகணுன்றது இருக்காங்க. இந்த 5000ன்ற ரவுண்டு ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய ஃபைட் நடந்துட்டுருக்கு லாஸ்ட் 2-3 வீக்ஸாக. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த 5000ன்ற ரவுண்டு ஃபிகரில் பார்த்துருப்போம். இந்த 5000ன்ற ரவுண்டு ஃபிகர் தான் வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிட்டு இருந்துச்சு, தெரியும் இல்லையா? ஸோ அங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இதுதான் வந்து ஏற்கனவே வந்து பிரேக் அவுட் ஆனது. அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெஸ்ட்டில் மறுபடியும் ப்ரைஸ் ஃபெயில் ஆச்சு. ஸோ இப்போ அதே இடத்துல தான் ப்ரைஸ் வந்து இன்னமும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. 5000க்கு மேலே தான் செல்லே நடக்குது. ஏன் அப்படின்னா 5000க்கு மேலே தான் இவங்க எல்லாருமே பை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த பிரேக் அவுட்டில் பை பண்ண அத்தனை பேருமே லாஸை ரெக்கவர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ப்ரைஸை புஷ் பண்ணி ஒரு 5000க்கு மேலே கொண்டு வந்து தான் அங்கேருந்து தான் அவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ஸை கழட்டி விட முடியும். இல்லைன்னா நிறைய லாஸ் ஆயிரும் அப்படின்ற ரீசன் தான். ஸோ அப்போ அவங்க இன்னமும் ப்ரைஸை மேலே தள்ளி விட்டுட்டு தான் கீழே வந்து விடுவாங்க. ஸோ அதனால் என்னோட மோஸ்ட் ப்ராபபிள் வந்து லிக்விடிட்டியாக நான் வந்து இந்த இடத்த எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஸோ இதுதான். அப்போ இது என்டையர் ரேஞ்சே நம்மளுக்கு லிக்விடிட்டி செல் சைடு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் 5000ன்றது கீழே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சாலுமே அகெயின் ஒன் மோர் ஸ்வீப் அடிச்சுட்டு வந்தே தீர்வானுங்க. ஏன்னா ஏற்கனவே வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நல்ல கீழே போனால் அகெயின் வந்து மறுபடியும் வந்து ஒரு ட்ராப்பு தான். ஸோ வந்து லிக்விடிட்டி சைடு கான்செப்டில் பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு ட்ராப்பு தான். ஏன்னா இன்டியூஸ் பண்ணுறான், நம்ம வந்து இன்னும் செல்லர்ஸை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அவங்கள வந்து பையர்ஸாக மாற்றி நம்ம வந்து நம்ம பொசிஷன்ஸை கழட்டி விட முடியும் அப்படின்றது இன்ஸ்டிடியூஷன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், ரிஜெக்ஷன்ஸ்ன்னே இல்லை, அது டைரெக்டாக போய் க்ளோஸ் தான் வச்சுருக்கான். அப்போ இது ஆர்டர் பிளாக்கு இமீடியட்டாக செல் ஆயிடுவான் அப்படின்னா இவ்வளோ டீப்பாக கேண்டில் க்ளோசர் வைக்கிறவன் வந்து இமீடியட்டாக வந்து செல் ஆக மாட்டான். ரிஜெக்ஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். ஸோ ரிஜெக்ஷனில் அதனால் மண்டே டியூஸ்டே ஹையை வச்சுட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வீக்லி ஓப்பனிங் கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்தே நம்ம வந்து செல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் கோல்டுலேருந்து எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக் இந்த ஹையை தூக்குனதுக்கு அப்புறமா நான் ஃபுல் வீக்லேயும் வந்து ஃபுல்லாக செல் சைடு தான் இருக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஹேஸ் டன் சம்திங்.
ஒரு 4 ஹவர் எஃப்இஜி எஸ் அஃப்கோர்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக ரீப்ரைஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கான். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கோல்டு வந்து ரீசன்ட் லிக்விடிட்டிஸ் எதையுமே எடுக்காமல் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் போகிறான். ரீசன் வந்து அவனுக்கு வந்து நல்ல லிக்விடிட்டிஸை பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரே அடி அடிக்கிறான், எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு பொசிஷன்ஸ் நிறைய தேவை, லிக்விடிட்டி நிறைய தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த 5000க்கு மேலே வாங்கின எல்லாருமே வந்து வெளியே வர முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து பயங்கரமாக அடித்து புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரையுமே மாற்றி மறுபடியும் மேலே கொண்டு போனால் தான் இங்கே லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸாக ஏர்லி பையர்ஸாக இருந்த அத்தனை பேரையுமே செல்லர்ஸாக மாற்றி இன்ஸ்டியூஷன் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போய் எஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனுக்கு மேலே, அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு மேலே போய் அவங்க வந்து ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுறாங்க. இங்கே வாங்கினவங்க இங்கே தான் கழட்டி விடுவாங்க. இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட்டில் பை பண்ணுறவங்க எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ செல்லர்ஸாக மாற்றிட்டு அங்கேருந்து அவங்க வந்து கீழே தள்ளி விட்ருவாங்க. ஸோ அவங்க பொசிஷன்ஸை இங்கே தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5000 மேலே தான். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. ஸோ மற்றபடி லோவர் டைம் ஃப்ரேமில் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஆல் லிக்விடிட்டி. என்டையர் ரேஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோல்டு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணி வச்சுருக்கு. அப்போ இது என்டையர் ரேஞ்சே வந்து என்னது, நம்மளுக்கு கம்ப்ளீட் லிக்விடிட்டி தான். ஸோ செல் சைடில் சொல்லவே தேவையில்ல, வி ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோல்டு. லெட்ஸ் கோ டு யூரோ கோல்டு. ஸோ அதனால் நான் ஹவர்லியில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். மை ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி வில் பி திஸ் ஒன். ஓகே. யூரோவை பொறுத்த வரைக்கும் தெரியும். யூரோ போன வாரம் அவன் பண்ண டார்ச்சர் எல்லாருக்கும் தெரியும். என்னையெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். நான்லாம் லிக்விடிட்டி பேஸ்டாக பார்க்குறவன், அதனால் என்னைய வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டான். ஸோ லிக்விடிட்டி சைட்லேருந்து ஒன்றுமே நம்மளுக்கு தரல. எந்த லிக்விடிட்டி எடுக்காமல் ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் மந்த்து. ஸோ ப்ரீவியஸ் மந்த்து தான் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் அவங்க பாருங்கள், டிசம்பரோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ஜனவரி வந்து ஃபென்டாஸ்டிக்காக போனான். ஆனால் பிப்ரவரி வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறான். எந்த முடிவு எடுக்கிறதுன்னு அவனுக்கே தெரில. டெசிஷன் வந்து ரொம்ப ஒரியாக தான் இருக்குது. ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, எஃப்இஜி, பால்டு கேண்டிலு வச்சுட்டு மறுபடியும் போயிட்டான். ஸோ வி நோ தட் திஸ் இஸ் அன் ஆர்டர் பிளாக். வீக்லிலேயும் டெய்லியிலையும் நல்லாவே இருக்குது. ஸோ விச் வில் பி அ வீக்லி ஆர்டர் பிளாக்கு. ஸோ வீக்லியில் ஆர்டர் பிளாக்கு அப்படின்னா ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் அந்த க்ளோஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நோவே. ஸோ அதனால் இது வந்து ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் வந்து பாருங்கள், இன்னும் வந்து 4 ஹவரில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரிதமிக்காக இருக்கான். லைக் பாருங்க, இதுக்கு கீழே கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், மறுபடியும் ரீடெஸ்ட்டில் இங்கே கன்சாலிடேஷன். ஸோ ப்ரைஸால் வந்துட்டு ஒரு டெசிஷனை மேக் பண்ண முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டைரக்ஷனலாக பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இன்னமுமே வந்து என்ன பண்ண முடியல, ஒரு 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 மொமெண்டம் வந்து பிச் பண்ண முடியல, எந்த பக்கம் நான் வந்து போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா யூரோ வந்து கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது. ஸோ வி ஆல் நோ தட் வி ஹேட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட், அதிலலாம் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஸோ பியூட்டிஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் பிலோ திஸ். அண்ட் தென் பாருங்கள், இந்த எஃப்இஜி 50% கீழே இருந்தால் ஒரு டிஸ்கவுண்டட் எஃப்இஜி நல்லாவே ஹோல்டு பண்ணி ப்ரைஸை வந்து இன்னமும் இதிலேயே தான் வச்சுருக்கு. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரெடி டு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அதனால் நம்மளுக்கு என்னன்னா மோஸ்ட் ப்ராபபிள் என்ன, ப்ரைஸ் வந்து மேலே இருந்து தான் கீழே வரணும். ஸோ கீழே இருந்து மேலே போக வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா யூஸ்வலாக வந்து 50% மேலே க்ளோஸ் வச்சுட்டா நம்ம வந்து எப்படி எதிர்பார்ப்போம், இன்னும் இங்கேருந்து கண்டினியூவேஷன் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் ப்ரைஸால் வந்து பாருங்கள், மண்டே இது வந்து கண்டினியூவேஷன் ஆரம்பித்தான் நல்லா ஸ்ட்ராங்காக. இந்த எஃப்இஜியை நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த டெய்லி எஃப்இஜி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இன்வெஸ்ட் பண்ணவன் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த கேண்டில் இன்சைட்லேருந்து வெளியே போய் க்ளோஸ் வச்சுருந்தானே வி வுட் ஹவ் பீன் கான்டாக்டட் பை சைடில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த இன்வர்ஷன் எஃப்இஜி வந்து ஸ்டில் ஹோல்டிங் த ப்ரைஸ். இங்கே பாருங்கள், இன்னமும் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. தேர்ஸ்டேவோட ஹையும் எடுக்கலை, ஃப்ரைடே லோ எல்லாமே வந்து அப்படியே வந்து ஹோல்டாகி இருக்கிறதுனால ஏன்னா என்னுடைய கணக்குப்படி இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி ப்ரைஸ் வில் பி கம்மிங் பேக் டு 0.25 லெவல். ஸோ இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்த டெய்லி எஃப்இஜி தான் வந்து ப்ரைஸை வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங்
கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன். லைக் எனக்கு இன்னமும் வந்து அவன் பை சைடில் இருக்கக்கூடிய இந்த பை சைடை வந்து இன்னும் எடுக்காமையே இருக்கான். அந்த என்எஃப்பி வீக்குக்கு போனால் பார்த்தீங்களா, அந்த பை சைடு எடுக்காமையே இருக்கான். ரெண்டாவது செல் சைடுன்னு வந்தால் திஸ் இஸ் அவர் செல் சைடு லிக்விடிட்டி. ஏன்னா இன்சைடில் ஒரு ஹியூஜ் ஸ்விங்கு, அந்த ஸ்விங்கிலேருந்து இன்சைட் ஸ்விங்குக்குள்ளே இருக்கான். இப்போ இவனோட பேட்டர்ன் எப்படின்னா, டெய்லியில் வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக். இங்கே பாருங்க, வீக்லி இருக்கட்டும், இப்போதைக்கு டெய்லி. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? இஃப் ப்ரைஸ் இஸ் ரியலி புல்லிஷ், ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் வீக்கில் வந்த இந்த புதன்கிழமை இந்த மைனர் பை சைடை எடுத்துட்டு, ஓகேவா, மைனர் பை சைடை எடுத்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ப்ரைஸு கண்டினியூஷன் அபோவ் கொடுக்கணும் இல்லையா? கொடுத்து டெய்லி கேண்டலில் மேலே க்ளோஸ் வச்சுட்டானா வி வில் பி கான்டாக்டிங் பை சைட்ஸ். ஆர் எல்ஸ் இந்த கன்சாலிடேஷன் லெக்கை தூக்காமல் ப்ரைஸ் வரக்கூடாது அப்படின்னா நான் எதிர்பார்க்கறது பேரிஷ் தான் இந்த வாரம். இந்த வாரத்தோட கேண்டில், இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் புல்லிஷாக போனால் அடுத்த கேண்டில் கண்டினியூஷன் ஆகி நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இன் திஸ் கேஸ், இன் திஸ் சினாரியோ, ப்ரைஸ் இஸ் நாட் லைக்லி கோயிங் டு ஹையர் ப்ரைஸஸ். ஏன் அப்படின்னா வீக்லியில் நான் வந்து எதிர்பார்த்தது இந்த ரிஜெக்ஷன் பிளாக்குக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஓகேவா? ஸோ இந்த வீக்லி ரிஜெக்ஷன் பிளாக் வந்து ப்ரைஸ் வந்து நைட்டாக ஃபில் பண்ணி தருவான் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ 4 ஹவரில் நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, லைக் இங்கே பாருங்கள், இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் ஸோ எனக்கு இருங்க அதை டெய்லி எடுத்துரும். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, லைக் ஸோ இந்த 4 ஹவர் ரிஜெக்ஷன் பிளாக்ல வீடு ஹாவ் ஈக்லிபிரியம். ஓகேவா? ஸோ ஈக்லிபிரியம்க்கு வரைக்குமாவது ப்ரைஸ் போயிட்டு வரணும் அப்படின்றது தான். ஏன்னா வீடு ஹாவ் ஆர்டர் பிளாக், இன்வர்ஷன்ஸ், ஸோ நிறைய இருக்குது. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து எப்படி போகிறான் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். இப்போ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஜெக்ஷன் பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்துக்கிட்டா ஐ ஹாவ் எஃப்இஜி அரவுண்டு என்னோட 0 லெவல், இந்த 0 லெவலில் இருக்குது, விச் இஸ் அவர் 0.25, விச் இஸ் அவர் ஈக்லிபிரியம் லெவல். ஓகேவா? நம்ம வந்து சின்னதாக்கிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக தெரியும். ஓகேவா? வீக்லினா சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ நான் எதிர்பார்த்தது அன்டில் இதுக்கு கீழே பாடி க்ளோஷர் இல்லாமல் தெர் இஸ் நோ வே ப்ரைஸ் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ரெண்டாவது, இந்த ரிஜெக்ஷன் வீக்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் அவனோட டாஸ்க்கு. இதை அவன் வந்து இன்னும் வந்து டீப்பாக கொண்டு போகிறான் அப்படின்னா அவன் மோஸ்ட் ப்ராபப்ளி இதோட ரூல் என்னன்னா, ப்ரைஸ் ஆல்வேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 0.25 லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு கான்செப்ட் தான் ஐசிடியில். ஸோ நம்மளோட டீலிங் ரேஞ்சு, ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் ஒரு லோவர் குவாட்ரண்ட்டு. ஸோ இதுக்கு கீழே இதில் முதல்ல ஸ்டே பண்ணுவான். அவனால் ப்ரைஸை ஹோல்டு பண்ண முடியலன்ற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வந்துடும். ஸோ நமக்கு நல்லா தெரியுது இந்த இடத்துல லாட் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்குது, அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் கோயிங் ஹையர் ப்ரைஸ் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரிஜெக்ஷன் வந்து எடுக்கணும். இது வந்து என்எஃபியோட டேட்டா வீக்கு. ஸோ என்எஃபியோட டேட்டா லோவை இன்னமுமே வந்து அவன் எடுக்காமல் இருக்கான். ஸோ அப்போ என்னுடைய மோஸ்ட் ப்ராபபிள் வந்து என்எஃபியோட டேட்டா லோ, இந்த டேட்டா லோவை ஸ்வீப் பண்ணிட்டு நம்மளுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், அவன் கீழே வந்துட்டு மறுபடியும் கண்டினியூஷன் மேலே கொடுக்கும்போது வி வில் பி டார்கெட்டிங் திஸ் பூல் ஆஃப் லிக்விடிட்டிஸ், இது கம்ப்ளீட் லிக்விடிட்டிஸ். அண்ட் தென் வி டூ ஹாவ் அ 4 ஹவர் எஃப்இஜி ஆல்சோ. ஸோ இந்த எஃப்இஜி ப்ரைஸ் மறுபடியும் என்ன பண்ணோம், வந்து இந்த இடத்துலேருந்து போகணும். ஸோ ப்ரைஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேருந்து எனக்கு வந்து கண்டினியூஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக இந்த பை சைட்ஸை ஃபுல்லாக எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் நான் வந்து யூரோவில் எதிர்பார்க்குறது. ஆனால் அது யூரோ செய்வானா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பேரிஷ் வீக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கறதுனால வால்யூம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ரொம்ப லெஸ் வால்யூமாக இருந்துச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிடுவோம். ஸோ we do have a 4 hour FEG, we do have 4 hour FEG. ஸோ புல்லிஷ் அண்ட் பேரிஷ் இந்த ரெண்டு எஃபிஜிக்கு நடுவில் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இப்போயே நமக்கு தெரியும் ப்ரைஸில் என்ன இல்லைன்னு, மொமெண்டம் இல்லைன்னு. ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் புல்லிஷ் எஃபிஜுக்கும் பேரிஷ் எஃபிஜுக்கும் நடுவில் ப்ரைஸை சிக்கிருச்சு அப்படின்னா ட்ரை டு வெயிட். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கேஜ் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு
ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவை பிடிக்க முடியும். ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவுக்கு பர்ஃபெக்ட்னா இந்த புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ணி ப்ரைஸ் மறுபடியும் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் புல்லிஷ் கண்டினியூவேஷனை பிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அப்போ பேரிஷ் கண்டினியூவேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா இந்த 4 ஹவர் எஃபிஜிக்குள்ளே போய் இந்த ஷார்ட் டைம் ஹைஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணணும், பேரிஷ் எஃபிஜிஸை மேக் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸாக வந்து அக்ரெசிவாக கீழே வர ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட். அண்டு யூரோவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே நியூஸ் விக்கோட லோ ஹை அண்ட் லோ வந்து எப்பயுமே ஸ்வீப் பண்ணிடுவான். அது ஸ்வீப் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறான் அப்படின்னா தேர் வில் பி சம்திங், ஓகேவா? ஸோ அதனால் ஹவ் டு வெயிட். ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஃபேக்ட் ஃபார் அஸ். ஸோ இது வந்து எனக்கு இங்கேருந்து கீழே தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆர்எல்ஸ் வந்து இங்கேருந்து நான் இந்த இதுக்கு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஐடியாலஜி தான், இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்றது தான் யூரோவோட ஐடியா. இதுக்கு கீழே வந்து பெருசாக நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஏன்னா டெய்லியில் இத்தனை நாள் இதாகும் அப்படி இல்லை, எல்லாமே வந்து லெஸ் வால்யூம் ட்ரேடு பேர் தான். ஸோ மண்டே கேண்டலுக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கோம். மண்டே கேண்டலுக்குள்ளே டியூஸ்டே ஹை வந்து எடுத்துட்டான். பட் 3 பார் ஸ்விங்கு பர்ஃபெக்ட் 3 பார் ஸ்விங்கு கிடையாது. என்எஃபிஓ வந்து ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் தான் வச்சிருக்கு. ஸோ லோ என்எஃபியோட லோவையும் எடுத்துட்டும் இன்சைடு வைக்கல. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் மண்டே கேண்டலுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த கேண்டலை விட்டு வெளியே வராத வரைக்கும் யூரோவில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ அது வந்து இருக்க தான் செய்யுது. ஆஸ் யூஷுவல் ஜிபிபி. ஸோ ஜிபிபி ஆல்மோஸ்ட் வந்து கிளாசிக்காக வந்து ரிவர்சலுக்காக ரெடி ஆகிட்டான். ஸோ நம்ம வேலை வெரி சிம்பிள், வீடியோ அவர் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ப்ரைஸை பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவன் இந்த புல்லிஷ் எக்ஸ்பேன்ஷனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டினியூவேஷன் கொடுக்குறான்னா எஸ் டு க்ளோஸ் பேக் இன்சைட் ஆஃப் திஸ் இல்லையா, விச் வில் பி அவர் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ ப்ரைஸு இதுக்கு மேலே அக்ரெசிவாக க்ளோஸ் வைக்காத வரைக்கும் தெர் இஸ் நோ வே புல்லிஷ் மொமெண்டம். அப்போது எனக்கு யூரோவை நான் வந்து இந்த 50% மேலே எதிர்பார்க்குறேன்னா தெர் வில் பி அ சான்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டேக்கிங் திஸ் ஹை. ஏன்னா யாராவது ஒருத்தர் மேலே எஸ்எம்டி கொடுத்துட்டு கீழே வந்தால் தான் நம்மளால் வந்துட்டு என்டையர் மொமெண்டம் வந்து ரிவர்சல் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளால் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்ஸோட லோஸை வந்து டார்கெட் பண்ண முடியும். அது நடக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் அந்த வேலையை நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த லோ எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா போவான்னு பார்த்தோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர், ஆனாலும் ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியாத ஹைட்டை வந்து கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டு 2 வீக்ஸில் வந்து செம்ம மொமெண்டம். ஸோ அதனால் இந்த மொமெண்டம் ஃபெயில் ஆகணும் அப்படின்னா we need price to close back இல்லையா. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சா, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா we will be in a continuation or else ப்ரைஸ் வில் பி கம்மிங் பேக் இல்லையா. ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வீக் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீக் 2 வாரமும் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வர்றது தான் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குற ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கோயிங் டு டேக் அவுட் தீஸ் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். திஸ் இஸ் மை பை சைட் லிக்விடிட்டி. ஸோ செல் சைடு ஆப்வியஸாக இதுதான் உங்களுக்கு செல் சைட். இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஷார்ட் டேர்ம் லோ, இந்த லோக்கு அடுத்து அவன் டோட்டலாக இந்த லோஸை எடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா அவன் பாருங்கள், இந்த சிங்கிள் ஸ்டெச் வந்து அவனால் மேலே கொண்டு போய் மேக் பண்ண முடியல. மறுபடியும் போயிட்டு ஒரு ஷார்ட் டைம் ஐயை ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் செல் ஆகிட்டான். செல் சைடுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அப்போ ப்ரைஸுக்கு வந்து எந்த பக்கம் போகிறோன்ற மொமெண்டமே தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. கன்சாலிடேஷனில் இருக்குது. ஹை டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி கன்சாலிடேஷன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த வாரம் வந்து கொடுக்கக்கூடிய நியூஸு, டேரிஃப் நியூஸு, இந்த சைனீஸ் நியூ இயர் இதெல்லாம் என்ன கொடுக்க போகுதுன்றதை பொறுத்து நம்ம ஃபர்தராக வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா. அண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ட்ரேட் பண்ணுற நெக்ஸ்ட் பேருன்னா நேஸ் 100 தான். ஸோ நேஸ் 100 ஆஸ் யூஷுவல் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து S&P 500 தெரியும் இல்லையா, 7000 தொட்டதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தொட்டதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுக ஆரம்பித்தது தான். வீக்லியில் உண்மையே சொல்லப்போனால் நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து நல்லா ட்ரேட் பண்ணேன். நல்ல ஒரு செட்டப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பிகாஸ் வி வேர் இன் ஒரு ட்ரெண்டில் இருந்தோம். இந்த நவம்பருக்கு அப்புறமாவே ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, நான் ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு கீழே வந்ததுலேருந்தே ப்ரைஸ் வந்து வீக்லியில் பாருங்கள் கம்ப்ளீட்லி கன்சாலிடேஷன், என்டையராக கன்சாலிடேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வி டூ ஹாவ் அ ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். இன்னும் வந்து ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் எடுக்கல. ஸோ இதுக்கு நாஸ்டாக்கு டெய்லியே போதுமானது. ஸோ
நம்ம வந்து இதை எடுப்பான்னு நம்ம பார்த்தோம். ப்ரைஸ் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸை வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் செல் சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இல்லை, ஒரு மொமெண்டம் திரும்பவும் ஸ்ட்ராங்காக வரமாட்டேங்குது. பை சைடுக்கும் இல்லை, செல் சைடுக்கும் ஸ்ட்ராங்காக வரமாட்டேங்குது. ஏஐ இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்த்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து செல் சைடுக்கு தான் மொமெண்டம் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் திரும்ப திரும்ப ரீபேலன்சிங்கிறத நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா அக்குமுலேட் பண்ணி தான் செல் பண்ணுறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இப்டா லாஸ்ட் 20 டேஸ், லாஸ்ட் 40 டேஸ் டேட்டா படி பார்த்தா எனக்கு வந்து திஸ் வில் பி மை 40 டேஸ். நான் அதை அப்புறம் எப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை 60 டேஸ் லோ. ஸோ மார்க்கெட்டில் இப்டா வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் யூஸ்வலாக வந்து மந்த்லியிலேருந்து எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து அதுலேருந்து ஒரு 60 டேஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் லோ வில் பி திஸ் ஒன். ஸோ அப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான். நான் லாஸ்ட்டு 2-3 வீக்ஸாகவே சொல்லிட்டு இருந்தேன். வீக்லிலேயே வந்து எனக்கு இந்த லோ வந்து ப்ரைஸ் எடுக்காமல் போகக்கூடாது. அண்டு 22,000 தான் நான் வந்து எதிர்பார்க்கறது. ஓகேவா, 22,000 தான் நான் வந்து எதிர்பார்க்கறது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் வில் பி கம்மிங் பேக் ஹியர். ஓகேவா. ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் வி வேர் ட்ரேடர் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் ஏரியாஸ். லைக் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த எஃப்இஜிக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஓகேவா. இந்த எஃப்இஜி வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணிச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேட் அ பியூட்டிஃபுல் சஸ்பென்ஷன் பிளாக்கு இன்சைட்லேயே க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஓகேவா. ஸோ லைக் எம்என்கியூ பார்த்தா தெரியும். ஓகே, எம்என்கியூவில் தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த வால்யூம் இம்பேலன்ஸுக்கு தான் ட்ரேட் ஆகியிருந்தோம். தட் பிகம் அ என்னது ஹை ப்ராபபிள் லிக்விடிட்டி ரைட் நவ். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான் வந்து ப்ரைஸுக்கு இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டி. நம்ம இந்த வாரத்துக்கான லிக்விடிட்டியாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம செல் சைட் லிக்விடிட்டி வில் பி திஸ் ஒன். இது வந்து நம்மளுக்கு இன்னும் கண்டென்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் டெய்லியில் க்ளோஸ் வச்சுட்டா ரீடெஸ்ட்டில் இங்கேருந்தே வந்து மறுபடியும் இந்த லோவர் டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா. ஸோ அண்ட் தென் ப்ரீவியஸ் வீக்கோடைய நல்ல கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆன, கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு கேப் கொடுத்துருந்தான் ப்ரீவியஸ் வீக்கு. இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்லேயே ஸ்டே பண்ணிச்சு ப்ரைஸு. லொக்கட்டியர் ப்ரைஸ் வந்து இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்லேயே ஸ்டே பண்ணி நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டம் லாஸ்ட் 2 டேஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு தெரியும் ப்ரைஸ் க்ளோஸ்டு பிலோ, இங்கே பாருங்க இன்சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. தென் இட் வில் பி அ ரிவர்சல். ஸோ அப்போ நம்ம என்னன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்ன்றதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாஸ்டாக் எப்பயுமே அப்படி தான், கீழே வர்றவன் ஒரு சிங்கிள் லெக்கில் வரமாட்டான். இங்கே பாருங்கள், கீழே வர்றவன் இவ்வளோ தூரம் வந்தவன் அடுத்த நாள் பாருங்கள் கேப் அப்பில் போயிட்டு அந்த மேலே வரைக்கும் போயிட்டு தான் கீழே வருவான். அதனால் எப்பயுமே அவன் ரீபேலன்சிங்ன்றதை அவன் வந்து யூஸ்வலாக பண்ணுவான். ஸோ அதில் வந்து மாற்றம் இல்லை. திஸ் வில் பி அவர் டெய்லி பிரேக்கர். ஸோ அஃப்கோர்ஸ் வி டூ ஹாவ் அ ஆர்டர் பிளாக் அண்ட் டெய்லியில் வி ஹாவ் அ எஃப்இஜி. ஸோ வி ஹாவ் அ டே எஃப்இஜி விச் வில் பி அவர் ரிஜெக்ஷன் பிளாக். இதை நான் வந்து என்ன சொல்வேன்னா, நிறைய பேர் டேர்ட்டில் சூப்புன்னு சொல்லுவாங்க. நான் பர்ஜ் அண்ட் ரிவர்ட் அப்படின்னு ஐசிடி சொல்லுவார். ஸோ பர்ஜ் அண்ட் ரிவர்ட் படி பார்த்தா மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே கேண்டில் வில் பி ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் இந்த எஃப்இஜிக்குள்ளேயே மேக் பண்ணி லோவை கண்டினியூ பண்ணிட்டான்னா டெஃபினட்டாக நம்ம இந்த லோஸை வந்து டார்கெட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லை மறுபடியும் வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான், மறுபடியும் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டுக்கு கொடுத்து ப்ரைஸை வந்து மறுபடியும் புல்லிஷ் ஆக்குறான் அப்படின்ற முடிவு இருந்தால் மறுபடியும் நம்மளை என்ன பண்ணுவான், அவன் மறுபடியும் மேலே தான் கொண்டு போவான். ஒன்றுமே வழி இல்லை, இந்த ஹைஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு கூட அவன் வரலாம். ஸோ என்னுடைய ஐடியாலஜி இஸ் வெரி சிம்பிள். ஓப்பன் லோ ஹை, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஐ வில் பி டார்கெட்டிங் திஸ் லோ. இதுதான் என்னுடைய வீக்லி கேண்டில். என்னுடைய வீக்லி கேண்டிலோடைய பேட்டர்னே இதுதான்றதை நான் இப்போயே வரைஞ்சிடுறேன். ஸோ இதுதான் இந்த ஐடியாலஜி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஃபார் நாஸ்டாக். we are not seeing any other pairs. So mostly நம்ம வேற எந்த பேரும் வாட்ச் பண்ணுறதில்ல, ஐ மீன் ட்ரேட் பண்ணுறதில்ல. மற்றபடி ஏயுடியை பொறுத்த வரைக்கும் வீக்லி வீக்லி க்ளோஸ்டு இன்சைட் ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு கீழேயே க்ளோஸ் வச்சுருக்கான். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் விடோவாவை சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஃபேர் வேல்யூ கேப். அப்போது ஃப்ரைடேவோடது
Thursday, Friday. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இஃப் இட் இஸ் புல்லிஷ், ஏன்னா ஆஸ்திரேலியன் டாலர் வந்து உண்மையிலே வந்து கேடோட செஃப்போடைய எல்லா ப்ரைஸும், செஃப் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போதோ அதோட மொத்த காசு இதுக்குள்ளே தான் இன்ஸ்டியூஷன் சொல்கிறதெல்லாம் இங்கே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இவன் வந்து ஆர்டர் பிளாக் பார்ட்டின்ற ஒரே ரீசன்னால ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் பிலோ திஸ். ஓகேவா, இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு கீழே, டெய்லியில் இந்த ரேஞ்சுக்கு கீழே அவன் வந்து வரணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. வி டூ ஹாவ் அ ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் கீழே வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து மேலே போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 4 ஹவரில் ஹவர்லியில் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன யூரோ மாதிரியே தான். லுக் அட் ஹியர், இந்த எஃப்இஜி அண்ட் செல் சைடில் இருக்குது அண்ட் பை சைடில் இந்த எஃப்இஜிஸ் இன்னும் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு க்ளோஸ் பிலோ பேக் டு 50%. இதுக்கு கீழே வந்து இங்கேருந்து புல்லிஷ் மூமெண்ட்டை கண்டினியூஷன் ஆனால் தான் இன்னும் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஓகேவா, ஏன்னா இன்னும் வந்து இந்த ஹையை வந்து ப்ரைஸ் எடுக்காமையே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த மாதம் போய் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஏயூடிலாம். ஸோ அதனால் அவன் இன்னும் புல்லிஷ் மூமெண்டம் தான், பட் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போனான் அப்படின்னா டெஃபினெட்லி நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நான் இவங்க 2 பேரும் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். வேறு நைஸ் எஸ்எம்டி. ஓகே, எஸ்எம்டி இருக்குது, பட் எஸ்எம்டின்றது இப்படியே கொடுத்தா பத்தாது. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் திஸ் எஸ்எம்டி வில் நாட் பி a valid one. ஸோ we do have a order block. ஸோ அந்த ஆர்டர் பிளாக் இன்சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கானுங்க. மேபி இதுக்குள்ளே வந்துட்டு இங்கேருந்து கூட மறுபடியும் வந்து புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகலாம். எஸ்எம்டின்றதை பிளைண்டாக நம்ப வேண்டாம். ஓகேவா, நான் அதான் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஸோ டெய்லி 1 ஹவரில் வந்து வி டூ ஹாவ் அ லாட் ஆஃப் எஃப்இஜிஸ். பார்க்கலாம், ப்ரைஸ் நல்லா டீப்பாக இன்சைடில் ரீட்ரேஸ் ஆகட்டும். ஷார்ட் டேர்ம் லோ இதை ஸ்வீப் பண்ணி அதுக்கப்புறம் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா தென் வி வில் டார்கெட் ஹையர் ப்ரைஸஸ். ஓகேவா, ஸோ இதுதான், ரொம்ப இதாக யோசிக்க வேணாம். இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கிளாசிக் எஸ்எம்டி கொடுத்து தான் வச்சுருக்கான். லோவர் ப்ரைஸஸ் தான். பார்ப்போம் மண்டே என்ன நடக்குதுன்னு. கேடு வேணால் பார்க்கலாம். கேடு ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் கேடு தான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். யூஸ்வலாக கேடு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணி திஸ் இஸ் அவர் டெய்லி ஆர்டர் பிளாக். ஓகேவா, டெய்லி ஆர்டர் பிளாக்கு ஹவர்லியில் நீட்டாக வந்து ஆர்டர் பிளாக்கில் ப்ரைஸ் ரீப்ரைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மில் ஸ்வீப் பண்ணி செம்ம ஃபென்டாஸ்டிக் மொமெண்டம் கொடுத்து நல்ல புல்லிஷாக போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே ஸ்வீப் பண்ணியிருக்கு, இந்த 2 லிக்விடிட்டியை தவிர. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்த 2 லிக்விடிட்டி ஷார்ட் டேர்ம் லோஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்கேஸ் அவன் கண்டினியூஷன் ஆகிறான் அப்படின்ற பட்சத்தில் டெய்லியில் இங்கே பாருங்கள், டெய்லியில் அவன் இன்னும் கண்டினியூஷன் தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தில். ஸோ கண்டினியூஷன் ஆகிறான்ற பட்சத்தில் ப்ரைஸ் என்ன பண்ணணும், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். அப்போ ப்ரீவியஸ் இதோட லோவை எடுத்துட்டு கிளம்பணும். நல்ல ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்லிபிரியம் வரைக்கும் வந்துட்டு போனால் கிளாசிக்காக இருக்கும். தட் இஸ் வேர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஏரியா. ஓகேவா, ஸோ டெய்லி அண்டு 4 ஹவர் எல்லாமே வந்து எஃப்இஜி இருக்குது. இன்கேஸ் அவன் கண்டினியூஷன் ஆறான்னா இங்கேருந்தே கண்டினியூஷன் ஆனால் எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஸ்வீப் பண்ணி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டான். அப்போ மண்டேலேருந்து கண்டினியூஷன் ஆனானா அவன் மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டிஸ் வந்து பை சைடாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அதனால் அவன் பை சைடை கண்டினியூ பண்ணிடுவான். நல்ல மொமெண்டம் பாருங்கள், எஃப்இஜி நல்ல எக்ஸ்பேன்ஷன்ஸ், எல்லா எக்ஸ்பேன்ஷனும் அவனை வந்து சூப்பராக ஹோல்டு பண்ணி கொண்டு போகுது. ஸோ நிறைய லாட் ஆஃப் லிக்விடிட்டிஸ் டெஃபினட்டாக வந்து அதை எடுத்துரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸஸ். நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு we will trade properly. Okay, that's it. Thank you so much for watching.